எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ எல்லாரும் கேட்டிருக்கிறது, நிறைய பேர் கேட்குறா, நாளைக்கு சனிப்பெயர்ச்சி ஆறுது, அதுக்கு பரிகாரங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு இது போயின்னு இருக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு நடக்கிற சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கோவில்கள் அதோடைய உற்சவங்கள் சம்பந்தப்பட்டது. தனி மனிதனோட ஜாதகம் திருக்கணிதப்படி தான். அது ஜனவரியிலேயே நம்மளுக்கு சனிப்பெயர்ச்சி ஆயாச்சு திருக்கணிதப்படி. அதனால நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. அதனால தான் சனிப்பெயர்ச்சியை பற்றி பேசவே இல்லை. பேசாததுக்கு காரணமே அதுதான். ஆனால் என்ன பெயர்ச்சி என்ன ஆனாலும் சரி, அவளோட தசா புத்தி தான் வேலை செய்யும். அதாவது தசா புத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய மனித ஆயுளை ஒரு 120 வருஷமாக பிரிச்சிருக்கும். அதில் சூரியனுக்கு 7 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 6 வருஷம், இப்படி போயின்னு இருக்கு. ஸோ அந்த தசாயும் ஒவ்வொரு தசையிலையும் இந்த 9 புக்திகளும் வரும். அதுக்கு ஏற்ற பரிகாரங்கள் பண்ணுறது தான் சிறப்பு. அதுதான் வேலை செய்யும். பாக்கி இந்த கோச்சாரங்களில் போகிற கிரகங்கள், கோச்சாரத்தில் அப்படின்னா டிரான்சிட். அப்போ சனி பகவான் ஒரு இதில் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் இடம் மாறுவர், டிரான்சிட் ஆவர். குரு வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷ கிரகங்கள்னு இதுக்கு பேர். பாக்கியெல்லாம் பார்த்தேன்னா மாத கிரகங்கள், நாள் கிரகங்கள் இருக்கு. நாள் கிரகங்கள் அப்படிங்கும்போது, மாத கிரகங்கள் அப்படிங்கும்போது சூரிய பகவான் அவர் 1 மாதம், தமிழ் மாதம் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். சந்திரனோ 2.25 நாள் தான். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்போ இந்த தசா புத்திகள் தான் வேலை செய்யும். அப்போ நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளாக பண்ணுற பரிகாரங்கள். இன்னைக்கு நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். எப்படின்னா, பரிகாரங்கள் ஒரு தசையில் ஒரு புத்தி நடந்தால் என்ன பரிகாரம், அதே நேரத்தில் இந்த தசாபுதிகள் நடக்கும் பொழுது ராமாயணத்தில் என்னத்தை வாசிச்சா நல்லது, அதுக்கு என்ன எத்தனை பண்ணணும், என்ன நைவேத்தியம் எல்லாம் சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எந்த பரிகாரங்கள் பண்ணினாலும் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ராமாயணம் வாசிக்கும் பொழுது அதில் நம்மளுடைய நேரத்தை மட்டுமே செலவு பண்ணுறோம். யாருக்கு என்ன முடியுமோ அந்த நைவேத்தியங்களை பண்ணுறது. இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறது. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 days போகும். டெய்லியே வந்துடும். சாட்டர்டே சண்டே மாத்திரம் இந்த கல்யாணங்கள், அதோடைய சம்பிரதாயங்கள், அந்த சம்பிரதாயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத மட்டும் பேசுகிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே இது மட்டும் ஒரு 15 நாள் போகும். மேக்ஸிமம் 15 நாள், என்ன அதுக்கு மேலே போகாது. ஏன்னா ஒவ்வொரு தசைகள் இருக்குது. மேக்ஸிமம் போனால் ஆமாம் 9 தசை, 9 நாள் போகும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 10லேருந்து 12 நாள், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் என்ன தசை நடந்தால் என்ன இது பண்ணணும் அப்படின்னு. தசா புத்தி பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது சூரிய தசை. அப்போது சூரிய தசைக்கு சூரியன் அப்படின்னாலே தாமரை தான். அப்போ சூரிய தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இது யதாசக்தி அப்படிங்கிறத நான் முதல்லயே சொல்லிவிடுறேன். சூரிய தசைக்கே தானம் சொல்லிக்கு தங்க தாமரை. கடைகளில் தாமரை கிடைக்கிறது, அதில் தங்க தாமரை தானம். தானம் அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு தானம் அப்படின்னா அதை வாங்கிக்கிறதுக்குள்ள தகுதி அது பிராமணனுக்கு தான் சொல்லியிருக்கேன். அந்த பிராமணன் கண்டிப்பாக சந்தியாவதனம் காயத்ரி ஜபம் பண்ணுறவர் தான் இருக்கணும். அவளுக்கு கொடுக்கலாம். அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால், சூரியனார் கோவில் போகும்பொழுதோ இல்லை ஆடுதுறை கோவிலுக்கு போகும்பொழுதோ இந்த தங்க தாமரையை அந்த உண்டியலில் சேர்த்து விடலாம். ஓகே, எனக்கு தங்க தாமரையெல்லாம் முடியாது அப்படிங்கிறவாளுக்கு, சூரிய தசை சூரிய புக்தி நடக்கிறவாளுக்கு சூரிய நமஸ்காரம், ருத்ராபிஷேகம், செவந்த பசு தானம். பசு வாங்கும்போது செவந்த கோதானம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கு. அதோட மகிமை நம்ம நிறைய பேசியிருக்கோம் கோதானத்தோடது. இதில் செவந்த பசு. சரி, சூரிய நமஸ்காரம் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை எழுந்து குளிச்சு
அவாவாளுக்கு என்ன அனுஷ்டானம் சொல்லியிருக்கோ அந்த அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் 21 நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிக்குள்ள 1 கிலோ கோதுமை தானமா கொடுக்கறது. 1 கிலோ கோதுமையை வாங்கி அந்த தானத்தை யாருக்கு வேணா கொடுக்கலாம். பாவப்பட்டவ யாருக்கு வேணா கோதுமை தானியமா கொடுக்கறது. ருத்ராபிஷேகம் ஆத்துல சிவபூஜை இருந்ததுன்னா ருத்ராபிஷேகம் பண்றது. இந்த சூரிய தசை சூரிய புக்தி நடக்கும் பொழுது எல்லா நாளைக்குமே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சூரிய தசை சந்திர புக்தி. சந்திரன் வரும்போதே அம்பாள் வந்துடுறாங்க. அதனால துர்க்கைய ஜபம் பண்றது, துர்கா ஜபங்கள், துர்கை கோவிலுக்கு போறது, வெள்ளை பசு தானம். அதுக்கப்புறம் சூரிய தசை செவ்வாய் புத்தி. செவ்வாய் அப்படிங்கும் பொழுது சுப்பிரமணிய சுவாமி அவருடைய கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், மந்திர ஜபம் எடுத்துக்கலாம், சுப்பிரமணியர் கோவிலுக்கு போகலாம். இதை பண்றது. அதுக்கு அடுத்தது ராகு புக்தி. சூரிய தசை ராகு புக்தி. அதுக்கு துர்க்கை ஜபம். அகைன் துர்க்கை தான் வருவாள். என்ன ராகு என்ன சந்திரன் இதெல்லாம் வரும்போது அம்பாள் தான் வருவாள். கூட தீப ஜபம், விளக்குக்கு பூஜை பண்றது. அது என்னைக்கு பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம், ஆத்திலேயே வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சூரிய தசை குரு புக்தி. அதுக்கு ருத்ர ஜபம், ருத்ரம் சமகம் ஜபிக்கிறது. அது முடியாதவா, அது தெரியாதவா சிவன பஜனை பண்றது. சிவபஜனை லிங்காஷ்டகம் இது பண்ணலாம். என்ன சிவனுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். ஜபம் எடுத்துக்கலை என கேட்கலாம்னா தாராளமா கேட்கலாம். அடுத்தது சூரிய தசை சனி புக்தி. மிருத்யுஞ்சய ஜபம். மிருத்யுஞ்சய ஜபம் நீங்க கேட்டுக்கலாம். சரியா? சனி அப்படின்னு வரும்பொழுதே ஆயுள்காரகன் அவர். அதனால தான் மிருத்யுஞ்சய ஜபத்தை சொல்லியிருக்கா. அதுக்கு அடுத்தது சூரிய தசை புதன் புக்தி. எப்பொழுதுமே புதன் வச்சுட்டேன்னா பெருமாள் தான். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். இதை பண்றது எல்லாமே இந்த தசாபுதிகள் நடக்கும் பொழுது கண்டிப்பா டெய்லியே பண்ணணும். அதுக்கு அடுத்தது சூரிய தசை கேது புக்தி. சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு அப்படின்னா அகைன் அது ஒரு சூரிய நமஸ்காரம் தான். அடுத்தது சூரிய தசை சுக்ர புக்தி. சுக்கரன் அப்படின்னு வரும்போது அகைன் அம்பாள் தான். ஆனா இந்த அம்பாள் டிஃப்ரெண்ட். இவ லக்ஷ்மி, மகாலட்சுமி. அதனால மகாலட்சுமி வழிபாடு அது பண்றது ரொம்ப சிறப்பு. அப்போ இது பண்றது எப்படின்னா இதோடைய மந்திரங்களை நம்ம முதல்ல நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுக்கு எந்த தசா புக்தி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அது இப்படி சொல்லும் பொழுது நான் இன்னொன்று சொன்னேன், இந்த மாதிரி ராமாயணம் படிக்கலாம் அப்படின்னு. ராமாயணம் இப்போ எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியலன்னா தமிழ்லையும் இருக்கு. அப்போது அந்த தமிழில் இருக்கிற அந்த புத்தகங்களை வாங்கிக்கலாம். முன்னாடி எல்லாம் இருந்தது. நம்ம செஞ்சுரி பப்ளிகேஷனா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அவளுடைய தனித்தனியாகவே இருந்தது. நான் ஒரு விஜயா பதிப்பகம் போனப்போ இப்போல்லாம் அது வரதில்லம்மா அப்படின்னு ரொம்ப சின்ன புக்கு. அந்த தசாபுக்திக்குள்ள ராமாயணத்தை அவள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. விஜயா பதிப்பகம் யாராவது போறேன்னா கேட்டு பாருங்கோ. சின்ன புக் தான், 10 rupees என்னவோ தான் அது இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற ராமாயணத்தை படிக்கிறது. சரி, ராமாயணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கணும். எப்பொழுதுமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு போங்க, அவருக்கு ஒரு செதற தேங்காய் அடியுங்க. செதற தேங்காய் அடிச்சுட்டு என்னுடைய காரியங்கள் விக்னம் இல்லாமல் நடக்கணும். நீங்கள் உங்களோட ஆற்றுல இருக்கிறவாளுக்காக எப்போவுமே மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு செதற தேங்காய் அடிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராமாயணம் படிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வளர்பிறையில் ஆரம்பிக்கலாம், பஞ்சமியில் ஆரம்பிக்கும்போது ஸ்திரவாரம் அது ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணணும், அன்னைக்கு காலம்பரை குளிச்சு அவாளுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு ஒரு ராமர் பட்டாபிஷேகத்தோடு இருக்கிற ஒரு ராமர் படம் அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு அவருக்கு ஒரு 2 பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இதை படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சரி எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது அப்படின்னா இப்போ வால்மீகி ராமாயணத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பே இருக்குது.
அதை வாசிச்சா போறோம். அந்தந்த தசா புத்தி அவருக்கு என்ன இப்போ அடுத்து சொல்ல போறோம். அது சொல்லும் பொழுது அதுக்குள்ள நைவேத்தியமும் சொல்றோம். இதை படிச்சு முடிச்சுட்டு அந்த சுவாமிக்கு அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு அதை முடிக்கணும். அப்போ அதான் நான் சொன்னது தான் என்னன்னா, ராமாயணம் லிட்டில் ஃப்ளவர் கம்பெனி அவள் தான் முன்னாடி போட்டுட்டு இருந்தா. அது இப்போவும் கிடைக்கிறதா பாருங்க. கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது சூரியன் தான் பார்த்துருக்கோம். சூரியனில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலி தசாபுத்திகளை ஆரம்பிக்கும் போது பார்த்தா கேதுவில் தான் ஆரம்பிக்கும். கேதுவில் ஆரம்பித்து அஸ்வதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா கேது தசையில் பிறந்தவா அவளுக்குள்ள தான் ஆரம்பிக்கும். நம்ம இன்னைக்கு சூரியனில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம சூரியன்லேயே தொடங்குறோம். சூரியனில் சூரிய தசை அப்படின்னு சொன்னாலே பாலகாண்டம் சர்க்கம் 43வது சர்க்கம். இதை எப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டால் காலம்பரை படிக்கணும். நிவேத்தியம் என்னன்னு கேட்டால் கரும்பு. ஸோ கரும்பு கிடைச்சதுன்னா கரும்பு கிடைக்கிற காலத்தில் கரும்பு நைவேத்தியம் பண்ணுங்க. கரும்பு கிடைக்காத காலத்தில் உங்களுக்கு வெல்லத்தினால ஆனது வெல்லம் கரும்பு சர்க்கரை அதை கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அதில் எல்லாம் டெய்லி சுவாமிக்கு வெள்ளை சர்க்கரையும் பாலும் தான் நைவேத்தியமாக வச்சுட்டு இருந்தோம். திருப்புகள் பாடி முடிச்சுட்டு அதுதான் நைவேத்தியமாக இருந்தது. அதனால கரும்பு சர்க்கரை பண்ணலாம். ஓகேவா? சூரிய வருஷம் 6. இப்போ இந்த 6 வருஷமும் சூரிய தசைக்கு பண்ண வேண்டியது பாலகாண்டம். சூரிய தசைக்கு டோட்டலாகவே பாலகாண்டம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு புக்திக்காக வரோம். அந்தந்த புக்திக்கு சொல்கிறது மட்டும் பண்ணினா போதும். அடுத்தது சூரியனில் சூரிய புக்தி பாலகாண்டம் 45வது. 43வது சர்க்கம் கங்காவதாரம். 45வது சமுத்திர மதனம். இதுவும் காலம்பரதான் படிக்கணும். இதுக்கு நைவேத்தியமும் கரும்பு தான். அடுத்தது சூரியனில் சந்திரபுக்தி வரும்பொழுது ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்தில் 18வது சர்க்கம் சூர்பனகை மூக்கு அறுபடுதல். இதை 3 நேரமும் சொல்லணும். கரும்பு தான் நைவேத்தியம். அடுத்தது சூரியனில் செவ்வாய். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 1, 2 ராமரோட குணங்களை சொல்றது. இதையும் 3 தடவை. இதுக்கு நைவேத்தியம் கரும்பு சக்கரை பொங்கல். அப்போ கரும்பு கிடைக்காத காலத்தில் நம்ம சக்கரை பொங்கலை நைவேத்தியமாக பண்ணிக்கலாம். அடுத்தது சூரியனில் ராகு. பாலகாண்டம் அதில் 36வது சர்க்கம் ஸ்கந்த ஜனனம் அப்படிங்கிற இதை கட்டத்தை படிச்சுட்டு 3 வேளை கரும்பு தேன் இதை நம்ம நைவேத்தியமாக வச்சுக்கலாம். அடுத்தது சூரியனில் குரு. அயோத்தியா காண்டம் 17வது சர்க்கம் ராமன் தந்தை சந்திப்பு. இதுவும் 3 வேளை வாழைப்பழம். அதுதான் நைவேத்தியம். அடுத்தது சூரியன் சனி யுத்தகாண்டம் 91 சர்க்கம் இந்திரஜித் வதம். ஏன் இந்திரஜித் வதத்தை எதுக்கு சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரஜித் பிறக்கும் பொழுது இந்த நவகிரகங்களை எல்லாம் ஒரே இடத்துல அவருக்கு அந்த இந்திரஜித்துக்கு சாகா வரம் கிடைச்சு ரொம்ப தேஜஸ்வியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் நினைக்கும் பொழுது இந்த எல்லாரும் இது பண்றான். நிமிர்ந்து படுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் மிதிக்கிறான் ராவணன். அப்போ சனி பகவான் குப்புறப்படுத்துன்னு இருக்கார். இல்லை நீங்க நிமிர்ந்து தான் படுத்துக்கணும், வேண்டான்னு சொல்றா எல்லாரும். இருந்தாலும் கேட்கறது இல்லை. அப்போ இந்த தேவர்கள்லாம் சொல்றா ஃபுல் பவரை பாருங்க அப்படின்னு. இதுல இந்த இந்திரஜித்துடைய ஜனனத்துல பிறக்கிறவர் தான் மாந்திங்கிற குளிகன். அவ்வளவு ரொம்ப ராமாயணத்தோட கனெக்டட் சனி பகவான் அப்படின்னு சொன்னா இந்திரஜித் தான். அப்போ இந்திரஜித்துடைய வதம் இதுக்கும் 3 வேளை தான் நைவேத்தியம். படிக்கிறது எல்லாமே நாவல் பழம் நைவேத்தியம் பண்றது. அடுத்தது சூரிய தசை புதன். பாலகாண்டம் 75வது சர்க்கம் ராம பரசுராம சம்வாதம். ராமரும் பரசுராமரும் பேசிக்கிறது பாலகாண்டத்துல. அதை இது பண்ணிட்டு
3 வேளை. இதுவும் திராட்சை, நம்ம கிஸ்மிஸ் ஆனாலும் சரி, ட்ரை திராட்சை ஆனாலும் சரி, நம்மளுடைய இப்போ சீசனில் கிடைக்கிற திராட்சை ஆனாலும் சரி. ஏன் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டால், ராமர் பரசுராமர் அவளுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறான். அந்த நாலேஜ் அப்படிங்கிறதுக்கே புத பகவான் தான். புத பகவான் அண்ணா இருந்தால் தான் ஜோசியமே பார்க்க முடியும். அதனால அது. அடுத்து சூரியன் கேது. ஆரண்ய காண்டம் 68வது சர்க்கம் ஜடாயு மோக்ஷம். ஏன் கேதுக்கு வந்து ஜடாயு மோக்ஷம் கொடுத்தா அப்படின்னு கேட்டால், மோக்ஷகாரகன் கேது பகவான், அதனால ஜடாயு மோக்ஷத்தை கொடுத்துருக்கா. இதுக்கு கரும்பு தேங்காய், இதுதான் இதோட நேவித்தியம். 3 வேளையும் படிக்கணும். அடுத்தது கடைசியான புக்தி சூரிய தசையில் சுக்ர புக்தி, அயோத்தியா காண்டம். அதில் 118வது சர்க்கம் சீதா அனுசூயா சம்வாதம். சீதையும் 2 பத்னிகள் வந்து பேசுகிறான், அதை பற்றி சொல்கிறது தான் சீதா அனுசூயா சம்வாதம். ஏன்னா 2மே பெண்கள் சம்மந்தப்பட்டது, அதனால அதை கொடுத்துருக்கா. 3 வேளையும் கல்கண்டு நேவித்தியம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து டைம் தான் கொடுக்குறோம், டைமை மட்டும்தான் கொடுக்குறோம். அதனால இந்த மாதிரி, அதனால தான் வந்துட்டு எந்த தசை நடக்கிறதோ அதுக்கு ஏற்ற பரிகாரம் தான் சொல்லுவோம். சரியா? அதுதான் அதோடைய விஷயம். இதை பண்ண ஆரம்பிங்க. அது பண்ண ஆரம்பிக்கும் போது நல்ல அந்த திசைக்குள்ள அந்த தீய பலன்கள் போகுமா, கம்மி ஆகும். ஒன்று. அதை விட அதை வந்து எதிர்கொள்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நாளைக்கு நம்ம வந்து சந்திர தசையை பற்றி பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.